ஹலோ டர்சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த படத்தோட ரிவ்யூட வந்திருக்குன்னா, நேற்று கன்னடத்துல வெளியான திரைப்படம் மேக்ஸ். தமிழ் டப்பிங்லயே இருக்கு, நிறைய மொழியிலேயே ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தை பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். இந்த படத்துல யார் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க பாத்தீங்கன்னா, கன்னட சூப்பர் ஸ்டார் அதாங்க நம்ம நானியில நடிச்சிருப்பாரு கிச்சா சுதீப் பண்ண அவரு தான். அப்புறம் கூடவே பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல இருந்து இளவரசு சாரு, அப்புறம் வந்து தெலுங்குல இருந்து சுனில் அண்ணா, அப்புறம் வந்து வரலட்சுமி சரத்குமார், இவங்க எல்லாமே வந்து படத்துல நடிச்சிருக்காங்க. நம்ம படத்தோட கதைக்குள்ள போலாங்க. மேக்ஸ் அதாவது எப்படின்னா, நம்ம படத்தோட கதாநாயகன் வந்து இன்ஸ்பெக்டரா இருக்காருங்க. அவர் வந்து ரொம்ப கட்டுப்படியான ஆளா இருக்கிறதுனால ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டருக்காக வராருங்க. அவர் வந்து ஜாயின்லயே டியூட்டிலேயே இன்னும் ஜாயின் பண்ணல. அப்படி இருக்கிற பட்சத்துல என்ன ஆகுதுன்னா, ஒரு ரெண்டு மினிஸ்டரோட பசங்க வந்து கார் தாறுமாறா ஓட்டிட்டு வந்து ஒரு டிவைடர் மேல விட்டுறாங்க. டிவைடர் மேல விட்டோன்னே அதுக்கு எதிர்த்து கேட்கிற போலீஸ் பெண் போலீஸை வந்து தப்பா அபியூஸ் பண்றாங்க. அதை பார்த்து நம்ம கிச்சா சுதி பண்ண அவங்க ரெண்டு பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டுறாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டோன்னே என்ன ஆகுதுன்னா, எல்லாம் அங்க இருக்கிற காவலர்கள்லாம் பார்த்து பயந்துக்கிறாங்க. ஐயோ, மினிஸ்டர் மகனை தூக்கி போட்டீங்களடா, என்னடா ஆக போகுது, விட்டு நம்மளையில விட்டு காலி ஆக்கிடுவாங்க. கைதி படத்துல வர மாதிரி தாங்க, போட்டு நம்மளையில விட்டு காலி ஆக்கிடுவானடா அப்படின்னு நினைச்சு எல்லாம் பயந்துட்டு ஸ்டேஷனை விட்டு ஓட பாக்குறாங்க. அப்படியும் தான் கடைசியில வந்து இளவரசு அண்ணாவா அதுல இருப்பாருங்க. தமிழ்ல எப்படி நம்ம ஜார்ஜ் மரியம் சார் இருப்பாரு, அது மாதிரி தாங்க கைதியில. இதுல வந்து இளவரசனா இருப்பாரு. அவரும் வந்து டக்குன்னு வெளியே போயிடுவாரு. போனனே பாத்தீங்கன்னா அடுத்தது என்ன ஆகுன்னா, அவங்க வந்து ஒரு மர்மமான முறையில இறந்து போயிடுவாங்க. அப்படி இறந்து போற பட்சத்துல திரும்பி வந்து எல்லாரும் பார்த்து நம்ம கிச்சா சுதி பண்ணாவையும் கூப்பிட்டுருவாங்க. முடியாத டியூட்டிக்கே ஜாயின் பண்ணல. அப்படி கூப்பிட்டு என்ன ஆச்சு ஏதாச்சு, அவர் வந்து பிறகு என்ன இந்த கடையில இருந்து திருப்ப நடந்துச்சு, எதனால இவங்க எல்லாம் செத்தாங்க, இந்த ஏன்னா வந்து ஃபர்ஸ்டே ரவுடி கும்பல்ல மாட்டிருக்காங்க. ஏன்னா மினிஸ்டர் கிட்ட வந்து பலமான ரவுடி கும்பல் இருக்குது. அப்படி இந்த ரவுடி கும்பல்ல இருந்து போலீஸுகளை காப்பாத்தினாரா இல்லையாங்கிறத இந்த படத்தோட மீதி கதை. படம் வந்து நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாவே நைட்ல தான் நடக்குது. இப்படி நடக்கிற படத்துல வந்து பாத்தீங்கன்னா, இந்த படத்தை எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து என்ன தோணுச்சுன்னா, கைதி படத்தை பார்த்த ரெஃபரன்ஸ் அப்படியே கண்ணு முன்னாடி வந்து நிக்குதுங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன் செட்டே பாத்தீங்கன்னா எனக்கு கைதி படம் தான் கண்ணு முன்னாடி வருது. ஓகேங்க, ஓகே, கைதி படம் மாதிரி தான் தெரியும். ஆனா கைதி படம்லாம் இல்ல, இது ஒரு வேற கமர்ஷியல் என்டர்டைனர். சொல்லவே தேவையில்லை. கிச்சா சுதி பண்ண கன்னடத்துல போட்டு சக்க போட்டு போடுவாரு. அவர் சிகரெட் பிடிக்கிற ஸ்டைல எனக்கு தெரிஞ்ச ரஜினி சாருக்கு அப்புறம் கிச்சா சுதி பண்ண தான் வந்து சிகரெட் ஒரு மாச ஸ்டைலா யூஸ் பண்ணுவாரு. அப்படி இருக்கிற ஆளு இந்த படத்தை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணிருக்காரு, ஒன் மேன் ஆர்மியை எப்படி ஹேண்டில் பண்ணிருக்காரு இந்த படத்துல. தலையம் போட்டு பிரிச்சு மேய்ஞ்சிருக்காங்க. எந்த இடத்துல ஆக்ஷன் தேவையோ அந்த இடத்துல சும்மா ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னா பஸ் விட்டு போட்டு கீரை போட்டு ஓட்டிட்டு வருவாருங்க. சும்மா பட்ட தெரிக்குதுங்க, நீங்க நினைக்கவே தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு கதையுள்ள படத்துலயும் வந்து இவ்வளவு ஒரு ஆக்ஷன் என்டர்டைனரா கொண்டு வர முடியுமாங்க. அதை வந்து ஒரு அழகா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்திருக்காரு நம்ம கிச்சா சுதி பண்ண. அப்புறம் பாத்தீங்கன்னா படத்துல இளவரசு சாரு ஒரு தேவையான இடத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு போலீஸ் அதிகாரி, நாளைக்கு ரிட்டையர்ட் ஆக போற ஒரு ஹெட் கான்ஸ்டபிளவா எவ்வளவு ஒரு பக்காவா பண்ணணுமோ அவ்வளவு பக்க பண்ணி கொடுத்துருப்பாரு. அவருனால ஒரு படத்துல ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அவர் பண்ணனாலதான் படத்துக்கு அந்த கதையை உருவாகுது. அதை நீங்க பாப்பீங்க, படத்தை பாத்தீங்கன்னா புரிஞ்சுப்பீங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்புறம் வரலட்சுமி சரத்குமார், அந்த அம்மாவை பார்த்தாலே பயமா இருக்குது. ஏன்னா தமிழ் படத்துலயே நிறைய படத்துல பார்த்து கடுப்பாയി இருப்போம். அதே மாதிரிதான் வில்லனுங்களுக்கு சப்போர்ட்டா வர போலீஸ் அதிகாரியா வந்து அப்படியே வேவு பார்த்துட்டு போகும். அது கொஞ்சம் நல்லா தான் நடிச்சிருக்காங்க அந்த அம்மா. இருந்தாலும் எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி வில்லியாவே நடக்கிறதுனால எனக்கே போர் அடிச்சு போச்சு அவங்கள அதுல பார்த்து. அப்புறம் வந்து இதுல சுனில் சாரு, நீங்க எந்த மூலையில எந்த லாங்குவேஜ்ல படம் பார்த்தாலும் சுனில் அண்ணா இல்லாம இருக்கவே மாட்டாரு. கண்டிப்பா சுனில் அண்ணா இருப்பாரு. தெலுங்குல போனீங்கனாலும் சுனில் அண்ணா இருப்பாரு, தமிழ்ல வந்தீங்கனாலும் சுனில் அண்ணா இருப்பாரு, கன்னடத்திலயே இருப்பாரு, ஹிந்திலயே இருப்பாரு, எல்லா மொழியிலயும் இருப்பாரு. அதே மாதிரி இதுலயும் வில்லா அவருதாங்க. எது பண்ணாத இது இந்த படத்துல எடுத்து காதையெல்லாம் கண்ணை பிடிச்சி சேஸ் எல்லாம் பண்றாரு. சும்மா சூப்பரா இருந்துச்சு. அவர் வில்லனிசம் கொஞ்சம் அவரோட மேனேஜருக்கு தகுந்த மாதிரி நல்லா பண்ணி கொடுத்திருந்தாரு. மற்றபடி இந்த படத்துல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச லாஜிக் மீறல்கள்லாம் இருக்குதுங்க. சில இடத்துல எல்லாம் நம்ம லாஜிக் மீறல்லாம் பெருசா பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஆக்ஷன் மசாலா என்டர்டைனர்ல உட்காந்து நீங்க லாஜிக் மீறல் அது இதெல்லாம் பார்த்து இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவ்வளவு ஒரு சூப்பரா கன்வே பண்ணிருக்காங்க. ஏன்னா வந்து விறுவிறுப்புங்கிறது திரைக்கதையில வந்து அழகா கொண்டு போயிட்டாங்க. அதே மாதிரி கேமரா காட்சிகள் ரொம்ப, அதாவது அந்த இருட்டுல நடக்கிற படத்துக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி அவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க. ஏன்னா வந்து இப்பதான் வந்து லொகேஷன் படம் எடுத்த பிறகு எல்லாருமே வந்து அந்த கன்னு, அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பிரசாந்தினியில எடுத்த பிறகு எல்லாமே வந்து ஃபுல்லாவே இருட்டு எல்லாம் சூஸ் பண்ணிக்கிறாங்க. அது மாதிரிதான் இப்ப வந்து படம் ஃபுல்லாவே இருட்டு, கன்னு, வெடி சத்தம் எல்லாமே அப்படி எல்லாம் இருக்குது. கிளைமேக்ஸ் காட்சிக்கு அப்புறம் கிளைமேக்ஸ் ஒரு 1/2 மணி நேரம் உண்மையாலும் உங்களுக்கு சூப்பரா பிடிக்கும், ஒர்க் அவுட் ஆகும். கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு எதுக்காக அந்த குற்றத்தை அந்த இவங்களை கொண்டாங்கன்னு ஒரு இது கிடைக்கும் உங்களுக்கு. படத்தை பாருங்க, நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸ் வந்து கன்னட படமா இருந்தாலும் தமிழ் டப்பிங்ல வந்திருக்கு. நீங்க இந்த படத்தை தியேட்டர்ல போய் கன்ஃபார்மா பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு சிறந்த அனுபவத்தை தரும்.